உங்களுக்கு எது ரொம்ப சேலஞ்சிங்கான கம்ப்ளைண்ட் டு ட்ரீட் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு டினிட்டஸ் தான் சொல்லுவேன். ஒரு கண்டிஷனுக்கு 2, 3 காரணங்கள் இருந்தா ஈஸியா ட்ரீட் பண்ணலாம். ஆனா ஒரு பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட 20, 30 காரணங்கள் இருக்கும்போது, அது கண்டிப்பா சேலஞ்சிங்கா தான் இருக்கும். டினிட்டஸ் வந்துட்டு அந்த மாதிரியான கண்டிஷன். டினிட்டஸ்னா என்ன? காதுல ஒய்ன்னு சத்தம் கேட்கும். அது சம்டைம்ஸ் வந்துட்டு சில பேருக்கு கன்டினியூஸா கேட்கும். சில பேருக்கு விட்டு விட்டு கேட்கும். சில பேருக்கு ரொம்ப சைலண்டான ரூம்ல இருந்தா மட்டும் தான் கேட்கும். சில பேருக்கு தலை சுத்தல் வரும்போது கேட்கும். ஸோ இந்த டீட்டஸ் வரும்போது பேஷண்ட் கிட்ட ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுவேன், இது வந்துட்டு ஒன் ஸ்டெப் சொல்யூஷன், ஒரே மருந்துல என்னால் சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வி ஆர் லக்கி அப்படிதான் சொல்லி தான் என்னோட ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்னுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் நோஸ் த்ரோட் எக்ஸாமினேஷன் பண்ணிடுவேன். ஸோ கால் நல்லா கேக்குதான்னு செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேசிக்கா ஒன் ஸ்டெப் மெடிசன்ஸ் கொடுப்பேன். ஸோ இதுலயும் சரி ஆகல, கண்டினியூஸா இருக்கு, எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா தென் சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். இதெல்லாம் பண்ணியுமே சில பேருக்கு வந்துட்டு என்ன ரீசன் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. பேஷண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எது ரொம்ப பெட்டரா இருக்கோ தென் வி வில் ஃபாலோ.